அனைத்து அரசு பள்ளி ஆசிரியர்கள், பிஆர்டிஸ் மற்றும் டயட் லெக்சரர்ஸ் ஆகியோருக்கு வணக்கம். இந்த வருஷம் சயின்ஸ் கான்க்ளேவ் அறிவியல் மாநாட்டுக்கான சர்க்குலர் சர்க்குலேட் ஆகிருக்கும். அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இஎம்ஐஎஸில் ஓப்பன் பண்ணியிருப்பதா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தான் இது. இது ஒவ்வொரு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும், பிஆர்டிஸ்க்கும், டயட் லெக்சரர்ஸ்க்கும் அவங்கவுங்களோட ஓன் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் பயன்படுத்தி அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு டயட் லெக்சரர்ஸ்க்கும் நம்ம அரசு பள்ளி ஆசிரியர்களுக்குமான ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஏன்னா அவங்களோடது லாகின் இஎம்ஐஎஸ் போர்ட்டல்லையும், பிஆர்டிஸ்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் டிஎன்எம்எஸ் போர்ட்டல்லையும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் இஎம்ஐஎஸ் போர்ட்டலில் ஆக்டிவிட்டியில் சயின்ஸ் கான்க்ளேவ் அப்படின்னு ஒரு டேப்பில் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நோட் கொடுத்துருப்பாங்க. எம்ஸ் மூலம் பதிவு செய்வதற்கான கடைசி தேதியாக 1/11 நவம்பர் 1க்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிக்கணும். பண்ணி முடித்த மறுநாள் 2வது நாள்லேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே உங்களோட ஆய்வு சுருக்கம், ப்ராஜெக்டோட ப்ரப்போசல் மாதிரியோ ஒரு சம்மரியாவது சப்மிட் பண்ணணும். 3வதாக நவம்பர் 11லேருந்து டிசம்பர் 10ஆம் தேதிக்குள்ளே உங்களோட என்டையர் ப்ராஜெக்டோட எலாபரேட்டான ஒரு சம்மரி மறுபடியும் சப்மிட் பண்ணணும். ஸோ இது ப்ராசஸ். ஃபஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். 2ஆம் தேதியிலேருந்து தான் அப்லோட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் உங்களோட பேசிக் டீட்டெயில் எல்லாம் இங்கே காட்டிடுவோம். அதுக்கப்புறமா கீழே கேட்டகரி செலெக்ஷன் இருக்கும். அதுதான் உங்களோட ப்ராஜெக்டோட டைட்டில் செலெக்ஷன். அங்கே நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்துடும். சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு காட்டிடும். மேலே ஸ்க்ரோலிங் வந்துடும். என்னைக்கு லாஸ்ட் டேட் சப்மிட் என்னைக்குள்ளே சப்மிட் பண்ணணும் அப்படின்றது. இந்த 1/11/2024க்குள்ளே நீங்கள் இந்த டாபிக் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், எனக்கு இந்த டாபிக் பிடிக்கல, வேறு ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே சேவ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த 10 நாளைக்குள்ளே மட்டும்தான். அந்த 10 நாளைக்கு அப்புறமா நீங்கள் எந்த டாபிக்கும் நீங்கள் மாற்றிக்க முடியாது. அதாவது 1/11/2024 வரைக்கும் நீங்கள் அந்த டாபிக் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மாற்றிக்க முடியாது. அதுக்கப்புறமா கீழே அப்லோட் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஸோ அந்த வீடியோஸ் நான் அடுத்தடுத்து ஒவ்வொரு மாடியூல் எனேபிள் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இது டீச்சர்ஸ் அண்ட் டயட் லெக்சரர்ஸ்க்கான லாகின். இதுவே அப்படியே டிஎன்இஎம்ஐஎஸ் லாகின்ல சேம் அப்ரூவல்ஸில் சயின்ஸ் கான்க்ளேவ் அப்படின்ற டேப்குள்ளே அவங்களுக்கு இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ அவங்களுக்கான பேசிக் டீட்டெயில் வந்துடும். அதுக்கு கீழே அவங்களும் செலக்ட் பண்ணி அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கலாம். சேவ் கொடுத்தோம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். பிஆர்டிஸ்க்கான லாகின்ல அவங்களும் 1/11/2024 வரைக்கும் அவங்க போய் டாபிக் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ராசஸ். அவங்களுக்கும் 2ஆம் தேதியிலேருந்து ப்ராஜெக்ட் ஜஸ்ட்டுக்கான அந்த அப்லோட் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். சேம் எம்எஸ் லாகின்ல எப்போல்லாம் ஓப்பன் ஆகுதோ அதே மாதிரி பிஆர்டிஸ் லாகின்லேயும் ஓப்பன் ஆகும். நன்றி.